வணக்கம். இடஒதுக்கீடு உரிமை இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் நிறைய விவாதங்கள் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நாம இடஒதுக்கீடு உரிமை அப்படிங்கிற புத்தகத்தில இருந்து சில முக்கியமான வாதங்களை சுருக்கமா ஆனா ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த படத்தை பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லுது. இடது பக்கம் 3 பேருக்கும் ஒரே அளவுல பெட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா உயரமா இருக்கிறவருக்கு அது தேவையே இல்ல. குள்ளமா இருக்கிறவரால அதை வச்சும் மேட்ச் பார்க்க முடியாது. இதுக்கு பேரு சமத்துவம். ஆனா வலது பக்கம் பாருங்க, யாருக்கு எவ்ளோ தேவையோ அதுக்கேத்த மாதிரி பெட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ எல்லோராலையும் மேட்ச் பார்க்க முடியுது. இதுக்கு பேரு சமநீதி. சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு தரது நியாயமா, இல்ல எல்லோரும் ஒரே இடத்துக்கு வரத்துக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்குறது நியாயமா? இந்த கேள்விதான் இடஒதுக்கீடு பத்தின எல்லா விவாதத்துக்கும் மையம். முதல்ல இடஒதுக்கீடு ஏன் தேவைப்படுது, இதோட வரலாற்று பின்னணி என்ன, இந்த புத்தகம் இதை எப்படி விளக்குதுன்னு பாத்திரலாம். ஏன்னா இது புரிஞ்சாதான் மத்த எல்லாமே புரியும். சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த புத்தகம் இடஒதுக்கீட்ட ஒரு சலுகையாவோ இல்ல தர்மமாவோ பார்க்கல. யாருடைய உரிமைகள்லாம் ஜாதிய வச்சு பறிக்கப்பட்டதோ அந்த உரிமைகளை அவங்களுக்கே திரும்ப கொடுக்கற ஒரு மீட்பு நடவடிக்கை, ஒரு ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. எல்லாருக்கும் வர்ற ஒரு பொதுவான கேள்வி தானே, ஜாதிய ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றோம். ஆனா ஸ்கூல்ல அட்மிஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஜாதி சான்றிதழ் கேக்குறோமே, இது ஜாதிய வளர்க்குற மாதிரி இல்லையா? இந்த கேள்விய இந்த புத்தகம் நேரடியாவே கேக்குது. இதுக்கு புத்தகம் சொல்ற உவமை ரொம்பவே பவர்ஃபுல். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருந்து திருடு போன ஒரு பொருளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதை உங்ககிட்ட திரும்ப கொடுக்கணும்னா நீங்க தான் அதோட ஓனர்னு நிரூபிக்க ஒரு ஆதாரம் வேணும், உங்க முகவரி வேணும் இல்லையா? அதே மாதிரிதான் பல தலைமுறையா பறிக்கப்பட்ட கல்வியே வேலைவாய்ப்பு உரிமைகளை சரியானவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னா யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு அடையாளம் காட்ட ஒரு குறி வேணும். அந்த அடையாள குறிதான் ஜாதின்னு இந்த புத்தகம் வாதிடுது. ஓகே, அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். இடஒதுக்கீடுனால மெரிட், அதாவது தகுதியும் திறமையும் போயிடுதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எப்பவுமே உண்டு. இது உண்மையா? இத பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இடஒதுக்கீடு மேல வைக்கப்படுற சப்சே பெரிய விமர்சனம். இதனால தரம் குறைஞ்சிடுது, திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுதுன்னு சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரம் என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இது 2012 தமிழ்நாட்டில இருந்த மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ஓசி கட் ஆஃப் 200, பிசிக்கு 199.75, வித்தியாசம் வெறும் 1/4 மார்க். அதே மாதிரி எம்பிசிக்கு 199.50, வித்தியாசம் 1/2 மார்க். இவ்ளோ சின்ன மார்க் வித்தியாசத்துல தகுதியும் திறமையும் மொத்தமா காணாம போயிடுமான்னு இந்த புத்தகம் ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்புது. வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான ஆய்வும் இதே விஷயத்தை தான் சொல்லுது. அமெரிக்காவோட மிச்சிகன் யூனிவர்சிட்டியும் டெல்லி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அவங்களோட முடிவு என்ன தெரியுமா? இடஒதுக்கீட்ல உயர் பதவிகளுக்கு வந்த அதிகாரிகள் ரொம்ப திறமையா செயல்பட்டு அவங்களோட துணிச்சலான முடிவுகளால ரயில்வே துறைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருக்காங்கன்னு அந்த ஆய்வு சொல்லுது. இது தகுதி குறைவுங்கிற வாதத்தை வலுவா கேள்விக்குள்ளாக்குது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஜாதிய வச்சு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு பதிலா ஏழியா பணக்காரனான பொருளாதார அடிப்படையில கொடுக்கலாமே, இதுவும் ரொம்ப நியாயமான கேள்வியா தோணுது இல்லையா? ஆனா இந்த புத்தகம் ஏன் அதை ஏத்துக்கலன்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது. ஒரே மாதிரி மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குற 2 குடும்பங்களை எடுத்துக்கலாம். ஒன்னு சமூகத்துல உயர்நிலையில இருக்கிற குடும்பம், இன்னொன்னு வரலாற்று ரீதியா பின்தங்கிய குடும்பம். 2 பேருக்கும் வருமானம் ஒண்ணுதான். ஆனா குடும்பத்துல பல தலைமுறையா படிச்சிருப்பாங்க, பெரிய பதவிகள்ல உறவினர்கள் இருப்பாங்க, ஒரு பெரிய சோஷியல் நெட்வொர்க் இருக்கும். ஆனா 2வது குடும்பத்துல அவங்க தான் முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கலாம். அவங்களுக்கு வழிகாட்டவோ சிபாரிஸ் பண்ணவோ ஆள் இருக்காது. இதுக்கு பேரு தான் சமூக மூலதனம். பிரச்சனை வெறும் பணத்துல இல்ல, இந்த சமூக மூலதனத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுல தான் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது நம்ம நாட்டுல மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க கருப்பின மக்களுக்கு அவங்களுடைய இனத்தின் அடிப்படையில தான் பாகுபாடு காட்டப்பட்டுச்சு. அதனாலதான் அவங்களுக்கு கொடுக்கற அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதாவது இடஒதுக்கீடும் இனத்தின் அடிப்படையில தான் இருக்கு. எந்த அடிப்படையில ஒருத்தோட உரிமை மறுக்கப்பட்டதோ அதே அடிப்படையில தான் அதை திரும்ப கொடுக்கணுங்கிறது தான் இதோட லாஜிக். சரி, அரசாங்க வேலைகள்ல இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாட்டுல இருக்கிற பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் தனியார் துறையில தானே இருக்கு. அப்போ அங்க இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா? விவாதம் இப்போ அது நோக்கி நகருது. இந்த ஒரு நம்பர் போதும் நிலைமையோட தீவிரத்துவத்தை புரிஞ்சுக்க. 90%.
ஆமாங்க, இந்தியால 100 பேர் வேலை செஞ்சா அதுல 90 பேர் தனியார் துறையில தான் வேலை செய்றாங்க. அங்க இடஒதுக்கீடு கொள்கைகள் பொருந்தாது. அப்போ இடஒதுக்கீட்டோட முழுமையான பலன் எப்படி சமூகத்துக்கு போய் சேரும்? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வளர்ந்த நாடான அமெரிக்கால ஃபோர்ட், ஜெனரல் மோட்டார்ஸ், IBM மாதிரியான பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள்லயே சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு நடைமுறையில இருக்கு. சோ தனியார் துறைங்கிறதுனால இடஒதுக்கீடு இருக்கவே கூடாதுன்னு எந்த விதியும் இல்ல. அமெரிக்க புள்ளிவிவரத்தை பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம இந்தியாவோட நிலவரத்தை பாருங்க. 2012 எடுத்த ஒரு கணக்கெடுப்பு படி இந்தியாவோட டாப் 1000 கம்பெனிகளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல 92.7% பேர் பிராமணர்கள் மற்றும் உயர் ஜாதியினர் தான். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களோட பிரதிநிதித்துவம் வெறும் 4%க்கும் குறைவு. இந்த வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. ஏன் தனியார் நிறுவனங்களையும் இடஒதுக்கீடு வேணும்னு இந்த புத்தகம் கேக்குதுன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் மக்கள்கிட்ட இருந்து ஷேர்ஸ் மூலமா பணம் வாங்குறாங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரி சலுகை, மானிய விலையில நிலம், தண்ணின்னு பல சலுகைகளை வாங்குறாங்க. இதெல்லாம் பொதுமக்களோட பணம், பொதுமக்களோட பலம். இதிலிருந்து பலனடையும் போது சமூக பொறுப்பின் அடிப்படையில அவங்க இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னு இந்த புத்தகம் வாதிடுது. சரி, நாம இப்ப இந்த பகுதியோட முடிவுக்கு வரோம். இப்போதைய நிலைமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இடஒதுக்கீட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அதோட தேவை இன்னும் இருக்குமா, வாங்க பார்க்கலாம். இந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் வேகமா பாருங்க. அதிகாரம் எங்கெல்லாம் குவிஞ்சிருக்குன்னு புரியும். இந்தியா கார்ப்பரேட் போர்டுகள்ல 92.7% உயர் ஜாதியினர். தேசிய ஊடகங்களோட தலைமை பொறுப்புல 88% உயர் ஜாதியினர். 2014 மத்திய அமைச்சரவையில 50% பேர் உயர் ஜாதியினர். ஆனா அவங்க மக்கள் தொகை வெறும் 16% தான். இந்த ஏற்றத்தாழ்வு தான் இடஒதுக்கீட்டின் தேவையை இன்னும் உயிர் போட வச்சிருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அரசாங்கத்தோட உயர் பதவிகளான குரூப் A அதிகாரிகள்ல கூட சட்டப்படி கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு இன்னும் முழுசா நிரப்பப்படவே இல்ல. OBC பிரிவினருக்கு 27% ஒதுக்கீடு இருந்தும் நிரப்பப்பட்டது வெறும் 11% தான். இதே நிலைமைதான் SC/ST பிரிவினருக்கும். இது இடஒதுக்கீட்டு கொள்கையை சரியா அமல்படுத்துறதுலயே இன்னும் எவ்வளவு சவால்கள் இருக்குன்னு காட்டுது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் இடஒதுக்கீடு தேவையில்லைங்கிற விவாதம் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் குஜராத்ல படையல்கள், தமிழ்நாட்டுல நாடார்கள்னு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வலுவா இருக்கிற சமூகங்கள் கூட தங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. இது இடஒதுக்கீடோட தேவை இன்னும் எவ்வளவு பரவலா இருக்கிறத காட்டுது. அப்போ இதுக்கு எப்பதான் ஒரு முடிவு வரும்? இந்த புத்தகம் அதுக்கு தெளிவான ஒரு பதில சொல்லுது. எப்போ இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு கருவி இல்லாமலேயே இயல்பாகவே எல்லா சமூகத்தினருக்கும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகார மையங்கள்னு எல்லா இடத்துலயும் கிடைக்குதோ அன்னைக்குதான் இடஒதுக்கீடோட தேவை இல்லாம போகும். அது வரைக்கும் இது தொடரும். கடைசியா இந்த முழு ஆய்வும் நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை வைக்குது. ஜாதின்ற ஒரு கட்டமைப்பு சமூகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதியின் அடிப்படையிலான உரிமைக்கான இந்த போராட்டமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.